ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம வேலையை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம வந்து எதுக்கிட்ட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாலாடியில் இருக்கோம். வாலாடி ரொம்ப பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாலாடியில் நம்ம இது வந்து நம்ம லால்குடி மெயின் ரோடுங்க. இது வந்து லால்குடி டு நம்பர் 1 டோல்கேட்டு போகிற மெயின் ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கோக்குமாக்கா வருவாங்க. இந்த இடத்துல ரொம்ப சேஃபாக தான் போகணும். கொஞ்சம் அசந்துட்டோம்னா வண்டிக்கு முன்னாடி இருக்கிற நம்ம மூஞ்சி இருக்காது, நமக்கு முன்னாடி வரவங்க மூஞ்சி இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் இந்த இடத்துலலாம் போகணும். இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? ஐயோ சாமி, வேற ஆப்போசிட்ல பாருங்களேன், சொல்லி வாய மூடல அதுக்குள்ள பார்த்தீங்களா இப்போ ஒரு சம்பவம் ஆயிருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒருத்தன் அருன்னு வரான். அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குக்காரர் வராரு. பாவம் அந்த பஸ்ஸுக்காரர் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் என்னைய இங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும், இந்த மாதிரி தாங்க அந்த ரோட்டில் நடக்கும். அதனால தான் விளாகிங்கில் என்ன நடக்குதுன்னே நமக்கு வந்து சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால தான் விளாக் பண்ணுறது நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். விளாகிங்கில் என்ன நடக்குன்னே யாருக்குமே வந்து சொல்ல முடியாது, என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால தான் விளாக் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இதை சர்ருன்னு வருவோம், சர்ருன்னு போவோம். கொசு கூட நம்ம காதுகிட்ட சவுண்டு ஓடுங்க. அதை நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட போகிறேன். நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒருத்தரை பற்றி நான் சொல்ல போகிறேன், ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் அப்படியே போயிட்டு தானே இருக்கும், அப்படியே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். இது யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு சொல்கிற ஒருத்தர் பையனை பற்றி. இவரை பார்த்தீங்கன்னா 2005 ஜனவரி 21 பிறந்திருக்கிறாரு. இவர் வயசு பார்த்திங்கன்னா இப்போ 21. இவரோட உண்மையான பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரன் ஜாசன் வாட்கின்ஸ். இவர் வந்து இப்போ வந்து ஐஷோ ஸ்பீடுன்னு அவரே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவரோட பேர் இப்போ பிரபலமான பேரே அதுதான். இவர் என்னென்னா அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. அவர் குடியுரிமை பெற்றிருக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் பிரபலம்லாம் கிடையாதுங்க, ஒரு நார்மலான ஒரு பையன் மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. இடையில பார்த்திங்கன்னா யூடியூப்பில் கேமிங்கு லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஃபைஃபா, NBA 2K, ஃபார்ட்நைட்டு மாதிரியான கேம்லாம் அவர் விளையாடிருக்கிறாரு. அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வைரல் ஆகிருப்பார் போல இருக்குது. அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட எனர்ஜி வந்து பயங்கர எனர்ஜி அவர்கிட்ட இருக்குது. காமெடி, அந்த ரியாக்ஷனு. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்எல்னு சொல்கிற மாதிரி ஒரு லைவ் ஒன்று ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காரு. உலகம் முழுக்க போயிட்டுருக்கிறாரு. அது மூலிமா நிறைய ரசிகர்களை வந்து அவர் நிறையா சம்பாதிச்சிருக்கிறாரு. அவரோட சேனல் பேர் பார்த்திங்கன்னா ஐஷோ ஸ்பீடுன்னே அவர் சேனல் பேரே அதே வச்சுட்டாரு. சுமார் ஒரு 53.8 மில்லியன் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. 2026 பார்த்திங்கன்னா 53.8 மில்லியன் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. மொத்த வியூஸ் பார்த்திங்கனாலே 8 பில்லியனுக்கு மேலே வருது. இவர் எப்படி பிரபலமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பிரபலமானதுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஒரு தீவிர ரசிகராமா. சியூ கொண்டாட்டம்னு சொல்கிறாங்க. வந்து உலகம் முழுக்க பயணம் செஞ்சு ஐஆர்எல் விளாக் வந்து எடுக்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு சாங் கூட வெளியிட்ருக்காருங்க இப்போ. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2026 ஃபைஃபா வேர்ல்டு கப்பில் இறுதி விழாவில் கூட சாம்பியன்ஸ் பாடலை வந்து இவர் அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு போல இருக்குது. அவரோட வருமானம் பார்த்திங்கன்னா யூடியூப் ஆட்ஸு, ஸ்பான்சர்ஷிப்ஸு, லைவ் ஸ்ட்ரீம்ஸு, மார்ச்சன்டிஸு, மியூசிக்கு மற்றும் பிராண்ட் டீல்ஸ் போன்ற பல வழியில் வந்து இவருக்கு வருமானம் வந்துட்டுருக்கு. இவரோட பொதுவாக பார்த்திங்கன்னா இவர் எதனால இவ்வளோ வைரல்னு பார்த்திங்கன்னா இவரோட எனர்ஜி, அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட ரியாக்ஷன் வந்து செம காமெடியாக இருக்குதான். அதை வந்து நிறைய பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் பயம் இல்லாத புது விஷயத்தெல்லாம் வந்து முயற்சி பண்ணுறாரு. உலக நாடுகள்லாம் போய் எல்லா நாட்டுக்கும் போய் அவங்களோட கலாச்சாரத்தை வந்து மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, அந்த கலாச்சாரம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு போய் அதை வெளியில் எடுத்துகிட்டு வராரு. சுவாரஸ்யமாக இன்னொன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, 2025 ஃபார்ட்நைட் அந்த அவரோட அதிகாரப்பூர்வ ஸ்க்ரீன் வந்து வெளியானது. அதில் 2026க்கான குடியுரிமை வந்து அவர் பெறுறாரு. ஃபைஃபா வேர்ல்டு கப்பில் 2026 இறுதி விழாவில் வந்து மேடை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய இணைய பிரபலம் வந்து இவர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இவர்கிட்ட என்ன பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பிடிச்சதை செய்கிறாரு. அதே மாதிரி நானும் வந்து மற்ற யூடியூபர் மாதிரி இல்லாமல் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்னைய பிடிச்ச சப்ஸ்கிரைபர்ஸ், எனக்கு நேச்சுரலாக இருக்கணும்னு என்னோட எண்ணம். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே பண்ணணுங்கிறது அது வந்து நல்லா எனக்கு அது என்னமோ தெரில, அது விரும்பலை.
அடுத்தவங்க வந்து ஒரு 10க்கு 10 ரூமில் உட்காந்து எல்லாமே இது பண்ணி போடுறாங்க. அது எனக்கு வந்து நானும் போடணும்னு நினச்சா போடலாம். ஆனால் அது எனக்கு விருப்பம் இல்லை. நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க செய்கிறதே பார்த்து அவங்களுக்கு வியூஸ் போதுங்கிறதுக்காண்டி நான் அதை பண்ணேன்னா அது வந்து நேச்சுரலாக இருக்காது. அது நானும் கிடையாது. அது வந்து ஏமாத்துற மாதிரி இருக்கும் உங்களை. ஸோ என்னோடய இது என்னவோ நான் அதை தான் வந்து நான் காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி எனக்கு என்னை பிடிச்ச எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் தான் எனக்கு வந்து வேணும்னு நினைக்கிறேன். நான் நேச்சுரலாக என்ன நடக்குதோ அதை தான் நான் வந்து அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அது இருக்கட்டும், வாலாடியில் பாலத்துலேருந்து பார்க்கும்போது வியூஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். வானத்தை பார்த்தீங்களா இல்லையா? செம வியூவாக இருக்குது. அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. என்ன நான் உங்கள்கிட்ட நேச்சுரலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து உண்மையாக என்ன நடக்குதோ அதை தான் காட்டணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நானும் வந்து ஃபேக்காக உட்காந்துக்கிட்டு நான் வந்து என்னை நானே ஏமாற்றிக்கிட்டு செஞ்சேன்னா அது எனக்கு விருப்பமே இல்லாமல் செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பிடிச்சதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப்பில் நேச்சுரலாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து எடிட் கூட சரியாக பண்ண தெரியாதுங்க. எடிட் கூடனா நான் அந்த மீம்லாம் போடுவேன், இதெல்லாம் பண்ணுவேன், கொஞ்சம் செய்வேன், அதெல்லாம் தெரியும். இந்த மற்றவங்க மாதிரி பேக்ரவுண்டில் அதிகமாக அந்த மியூசிக்லாம் போட்டிருக்க மாட்டேன். அந்த சவுண்ட்லாம் வந்திருக்கிறாது. அந்த இடையில இந்த சின்ன வந்து பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் சின்ன சவுண்ட்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது கூட எனக்கு ஆட் பண்ண வந்து சரியாக இன்னும் நான் அதுக்கு வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரிலாம் கூட எனக்கு எதுவுமே சில விஷயங்கள் தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச எடிட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதிகமாக பார்த்திங்கன்னா எனக்கு மியூசிக்லாம் போட்டிருக்க மாட்டேன். நான் அந்த என்னோடய ஓன் வாய்ஸ் மட்டும்தான் அதில் வந்து இப்போ இருக்கும். நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. அதிகமாக வந்து இந்த மியூசிக்கு பேக்ரவுண்டு மியூசிக் அதெல்லாம் வந்திருக்காது. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஏதாச்சும் கொடுக்கணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். பட் என்னென்னா வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து அந்த டைமுக்கு அது நடக்கும்போது நடக்கட்டும், இப்போதைக்கு நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளை பிடிச்சவங்க நம்மளை வந்து தேடி வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ வந்து ஐஷோ ஸ்பீடை வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேச்சுரலாக இருந்ததுனால தான் அவரை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு என்ன. ஆனால் அதே நம்ம வந்து பண்ணணும்னு நினைக்கல. எனக்கும் அது அவரோட கேரக்டரும் என் கேரக்டரும் ஒரே மாதிரி தான். என்ன அவர் வந்து கொஞ்சம் கத்துனா இந்த மாதிரி சில இடங்களில் வந்து கத்துற மாதிரி இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அது மாதிரி நம்ம வந்து பண்ணி அவரை மாதிரி காப்பி பண்ணி செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் நமக்கு கிடையாது. எனக்கு அவர்கிட்டேருந்து நான் எடுத்துக்கிட்டது அவராக இருக்கிறாரு. அப்போ நம்மளாக இருப்போம். நம்மளை பிடிச்சவங்க நம்மளை தேடி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அவர்கிட்டேருந்து பிடிச்ச ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ நம்மளாக இருப்போம். நம்மளை தேடி வர சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க. நம்ம வியூவர்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ எனக்குன்னு சப்போர்ட் பண்ண அந்த 22 பேருக்கு 22 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னோடய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னையும் வந்து இவனும் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுவான், கண்டிப்பாக இவனும் வந்து ஒரு நல்ல வீடியோ கண்டென்ட் கொடுப்பான், நம்மளை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவான் அப்படின்னு நம்பி தான் என்னை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அதை நான் வந்து வீணாக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் நான் போட்டு உங்களுக்கு நல்ல வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது, கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வெளியில் ட்ரிப்பு போகிற வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ யாரும் வந்து கவலைப்படாதீங்க. நல்ல கண்டென்ட் கிடைக்கும்போது நம்ம வந்து நடக்கிறத லைவ் நான் வந்து 24 நான் எப்படி சொல்கிறேன்னா லைவ் ஸ்ட்ரீம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லைவ் ஸ்ட்ரீம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு லைவ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம எந்திரிக்கிறதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபுல் டே அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் வ்ளாக் போட்டுடலாம். ஸோ நான் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆனால் 22 பேர் தான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி பார்க்கலாம். நம்ம பிடிச்சவங்க நம்மக்கிட்ட வரட்டும். நம்ம நேச்சுரலாக எப்பவும் போல் இருப்போம். நான் இதனால் நம்ம வந்து ஒன்றும் கெட்டு போயிட போகிறதில்ல. கடவுள் இருக்கார், பார்த்துக்கலாம் விடுங்க.